போகலாம் வாரே. கல்வாரிக்கு போகலாம் வாரே. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே. தியானத்தை ஆசீர்வதியும் வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் அப்படி பிரசன்னம் தங்கியிருக்கட்டும். தாவீது சொல்லுகிற வண்ணமாய் நான் கடவுளை நோக்கி கெஞ்சினேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தை கேட்டார் என்று. ஆண்டவரே, இந்த நாளின் ஜெபங்கள் உடைய செவிகளுக்கு எட்டப்படும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கேலும் பிதாவே, ஆமேன். ஆராதனை கீதங்களில் 542வது பாடல். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கிறேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவர் நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவர் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவர் பார்க்கின்றேன். என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் உதவும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னால் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னால் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவர் பார்க்கின்றேன். கண்களை மூடி ஆண்டுடைய பிரசன்னத்தில் ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாய் ஆண்டவர் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய ஒத்தாசையின்றி உதவியின்றி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. கடவுளுடைய பெரிதான கிருபை, பிப்ரவரி மாதத்தை கடந்திருக்கிறோம். இந்த வருடத்தில் 2 மாதம் கடவுள் நம்மோடு கூட நடத்திருக்கிற 3ஆம் மாதத்தில் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கின்றார். இந்த 2ஆம் நாளிலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆண்டவருடைய கிருபைகளை எண்ணி, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மை ஆசீர்வாதங்களை எண்ணி ஆண்டவரை கொஞ்ச நேரம் நம்ம துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தின் 1ஆம் வாரத்தை உம்முடைய பிரசன்னத்தில் தொடங்குகிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்தில் நாங்கள் முடிக்க வேண்டிய பணிகள், ஆண்டவரே நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகள், எங்களுடைய ஆண்டவரே தொழில் வியாபாரம்,
ஆண்டவரே பிள்ளைகளை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், பிஸ்னஸ் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய போக்குவரத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட நடத்த முடியாது உடைய பிரசன்னத்தில் அர்ப்பணிக்கிறோம். தாவீது தான் இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவரை திரும்ப பெற்றுக்கொண்டான் என்று வாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை யோபு தான் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக திரும்ப பெற்றுக்கொண்டார் என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்தில் அப்படி ஆண்டவரே நாங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிற வாரமாக இருக்கும்படியாக இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை தூய்மைப்படுத்தும், எங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கு ஆண்டவரே, எங்களுடைய தொழிலின் ஆசீர்வாதத்திற்கிற எல்லா தடைகளையும் இயேசு நாமத்தில் நிர்மூலமாக்கி போட முடியாது அந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நம்ம எல்லாரும் அறிந்த வண்ணமாக வளைகுடா பகுதியில் ஏற்பட்டிருக்கிற இந்த போர் சூழல், போர் பதற்றத்துக்காய் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த போரில் ஈடுபட்டிருக்கிற அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான், அங்கே இருக்கின்ற அந்த இஸ்லாமிய நாடுகள் மத்தியிலே கடவுள் ஒரு சமாதானத்தை கொடுக்க வேண்டும். அதற்கான பேச்சுவார்த்தை துவங்கப்பட வேண்டும். இந்த போரிலே அதிகமாக பெண்கள், சிறு குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். கடவுள் அவர்கள் எல்லாம் உயிர் சேதம் இல்லாதபடி, அதிகமில்லாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய பொறுப்பு, கடமை. அப்படியா யாராவது ஒருவர் இந்த போர் சூழலுக்காக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த வளைகுடா பகுதியில், அந்த பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த போர் சூழலில் அமைதி திரும்ப கடவுள் அனுகிரகம் செய்ய போவதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபை குடும்பங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் பெயர் வாசிக்கிற குடும்பங்களை மனதில் வைத்து இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காய், இந்த குடும்பத்தினுடைய எதிர்காலத்திற்காக நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். பேபி செல்வராஜ், பாக்கியநாதன், பாலன் வின்சென்ட், பாலு செல்வராஜ், பாஸ்கர் ஞானசேகரன், பெனியல் கிருபாகரன், இந்த குடும்பங்களுக்காய் யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக, நன்மைக்காக நாம் ஜெபிப்போம். பேபி செல்வராஜ், பாக்கியநாதன், பாலன் வின்சென்ட், பாலு செல்வராஜ், பாஸ்கர் ஞானசேகரன், பெனியல் கிருபாகரன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த போவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் இந்த நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாய் வார்த்தை எல்லாம் பிறர்காய் ஆற்ற வேண்டும். என் வாய் வார்த்தை எல்லாம் பிறர்காய் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பு நேசரே திருமு தேடி அர்ப்பணித்தே என்னையே ஆராதனை துதி தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். கார்வோம். லூக்கா 2ஆம் அத்தியாயம் வசனங்கள் 21 24 முடிய வாசிப்போம். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் நாம் சிந்திக்கின்ற தியானம் இயேசுவின் அர்ப்பணிப்பு. ஃபீஸ்ட் ஆஃப் பிரசன்டேஷன் ஆஃப் ஜீசஸ் இன் த டெம்பிள். இயேசு ஆண்டவரை தேவாலயத்தில் அர்ப்பணித்த திருநாளை இந்த நாளில் நாம் தியானிக்கிறோம். மார்ச் மாதம் 2ஆம் தேதி தேசிய பழைய பொருள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஓல்டு இஸ் ஓல்டுன்னு சொல்லுவாங்க. பழைய விஷயங்கள் அனைத்தையும் நினைவு கூர்ந்து புதிதாக ஒன்றை முயற்சிக்க இந்த நாள் ஊக்குவிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பழையது தான், ஆனால் நாம் புதிய விஷயங்களை வித்தியாசமாக செய்வதற்கு இந்த நாளின் அணுகுமுறை நம்மை அழைக்கிறது. ஆகையினாலே நம்முடைய வாழ்விலும் பழையன கழிந்து புதியன சிந்திக்க கடவுள் நம்மை வழி நடத்துவாராக. அன்புக்குரியவர்களே, அர்ப்பணிப்பு என்கிற வார்த்தை
ஒரு காரியத்துக்கு முழுவதுமான ஒப்படைப்பு அல்லது ஒரு நபருக்கு உண்மையாக இருத்தல் என்கின்ற பொருளை தருகிறது. யூத சட்டத்தின்படி பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் 40வது நாளில் கடவுளுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய பெற்றோர் யோசேப்பு மரியாதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு ஆண்டவர் 3 முறை எருசலேமுக்கு போனதாக நற்செய்தியாளர்கள் பதிவு செய்கிறாங்க. முதல் முறை அவர் 40ஆம் நாளில் எருசலேம் ஆலயத்திற்கு அர்ப்பணிப்புக்காக கொண்டு செல்லப்படுகிறார். 2வது முறை 12 வயதில் பாஸ்கா விழாவை யோசேப்பு மரியாளோடு ஆண்டவர் அனுசரிக்க எருசலேம் ஆலயத்துக்கு செல்லுகிறார். 3வது பயணம் அவருடைய இறுதி பயணம் யோவான் நற்செய்தி நூலில் நம்ம வாசிக்கிறோம். எருசலேமிலே போய் ஆண்டவர் கொலை செய்யப்படுவதற்கு தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு பயணம். இன்றைக்கு நான் வாசிக்க கேட்ட லூக்கா 2ஆம் அத்தியாயத்தில் இயேசு ஆண்டவரை குழந்தையாக ஆலயத்தில் அர்ப்பணிக்கின்ற இந்த பகுதியை நம்ம வாசிக்கிறோம். யூதர்களுடைய சட்டத்தின்படி குழந்தை பிறந்த 8ஆம் நாளில் அதற்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டும். இயேசு ஆண்டவருக்கு அந்த கடமையை யோசேப்பும் மரியாளும் செய்கிறாங்க. அதற்கு பிறகு 40வது நாள் அந்த குழந்தையை எருசலேம் ஆலயத்திற்கு போய் கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் லேவியராகமும் 12ஆம் அத்தியாயத்தில் தூய்மை சடங்கு நிறைவேற்ற வேண்டும். ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதனுடைய தாய் எருசலேம் ஆலயத்துக்கு போய் தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டும். அதே மாதிரி விடுதலை பயணம் 13ஆம் அதிகாரம் உபாகமம் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி அந்த குழந்தை ஆண் பிள்ளைகள் எல்லாம் கடவுளுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். குழந்தைங்க மட்டும் இல்லை, யூதர்களுடைய வழக்கம் அவங்க பயிரில் விளைஞ்சத முதற் பலன், அவங்க செய்கிற தொழிலில் வர அறுவடையினுடைய முதற் பலன், அப்படி அந்த முதன்மையானது எல்லாம் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு வழக்கம் யூதர்களுக்கு இருந்தது. நம்முடைய வாழ்விலும் கூட அப்படி கடவுளுக்கு அர்ப்பணிப்பதில் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, முதன்மையானவைகளை கடவுளுக்கு நாம் அர்ப்பணிக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கிராமத்தில் கூட அந்த வழக்கம் இருந்தது. கண்ணுக்குட்டி போட்டுச்சுன்னா கண்ணுக்குட்டி யாருக்கு கொடுப்பாங்க? கோயிலுக்கு ஒப்படை. கோழி ஐயங்காத்து முட்டை வச்சதுன்னா கூட அதை கொண்டு போய் கோயிலில் வைப்பாங்க. இது ஒரு மரபு. இது மறைஞ்சு போகாமல் அல்லது மறந்துடாமல் இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ரைட். இப்போது ஆண் குழந்தைகள் தலைப்பிள்ளைகள் எல்லாம் கடவுளுக்கு அர்ப்பணன்றது எருசலேமுக்கு போய் குருக்கிட்ட தான் சொல்லணுன்றது அது சட்டம் இல்லை. ஆனால் அவங்க இருக்கிற இடத்துல கூட குருவின் இடத்துல போய் அந்த சடங்கை அவங்க செய்யலாம் யூத வழக்கத்தின்படி. ஆனால் யோசேப்பு மரியாளும் எருசலேம் ஆலயத்துக்கு போய் இயேசு ஆண்டவரை அர்ப்பணிப்பதற்கு செல்லுகிறார்கள். அப்படி அர்ப்பணிக்க போகும்பொழுது அங்கே யூத வழக்கத்தின்படி என்ன பண்ணணும்னா 5 சேக்கல் நாணயத்தை அதுக்கு கொடுக்கணும். ஆனால் மரியாதை யோசேப்பு பணக்காரங்க இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா 2 ஜோடி புறாக்களை கொண்டு போய் அதற்கு ஈடாக செலுத்துகிறார்கள். அப்போது அவங்களுடைய அந்த ஃபேமிலி ஸ்டேட்டஸ், குடும்ப சூழலை நாம் அங்கே புரிந்து கொள்ளலாம். ரைட். இப்போது 2 விஷயம். ஒன்று, தூய்மை சடங்கு நிறைவேற்றணும். 2வது, ஆண் குழந்தையை அர்ப்பணிக்கணும். இப்போ இந்த தூய்மை சடங்கு நிறைவேற்றுறதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 2 ஜோடி மாடப்புறாவை கொடுக்குறாங்க. ஆனால் லூக்காவோ இல்லை மற்றவங்களோ அந்த குழந்தையை அர்ப்பணிப்பதற்கான 5 சேக்கல் கொடுத்தாங்க அப்படின்ற பதிவு நற்செய்தி நூலில் இல்லை. இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, அந்த 5 சேக்கல் நாணயத்தை கொடுக்கும்போது அங்கே இருக்கிற பிரிஸ்ட் என்ன பண்ணுவார், அந்த குழந்தைய வச்சுருக்கும் போது அதை ஒரு துணியில் கட்டுவார். கட்டிட்டு அந்த குழந்தைக்கு முன்னாடி அதை என்ன பண்ணணும், அவர் அசைப்பார். அப்படி அசைத்த உடனே இப்போ அந்த குழந்தை கோயிலுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட குழந்தை இல்லை. இந்த 5 சேக்கலை நாங்கள் செலுத்திட்டு இந்த குழந்தைய நாங்கள் எடுத்துக்கிறோம். அதுதான் அதனுடைய அடையாளம். சரி, நாம் வழக்கத்தில் கூட அதை பார்த்துருக்குறோம். சிலர் குழந்தை பிறந்தவொடனே என்ன பண்ணுவாங்க, நம்ம சமயத்தில் இருக்குதான்னு தெரியல, ஆனால் மற்ற கோயிலில் போய் எடைக்கு எடை என்ன பண்ணுறோம், காசு போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லிட்டரலாக என்னத்தை குறிக்குதுன்னா, முதல் பேர் எல்லாம் கடவுளுக்கு அர்ப்பணம், அதுக்கான ஈடு நான் கொடுத்துட்டு இந்த குழந்தைய நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றதுக்கான அர்ப்பணம். ஆனால் லூக்காவோ மற்ற நற்செய்தியாளர்களோ யோசேப்பு மரியாளும் அதற்கு ஈடாக எதனா கொடுத்தாங்களான்னா இல்லை. அதற்கு மாறாக இங்கே ஒரு அதிசயம் நடக்கிறது. அந்த குழந்தையை
அவர்கள் ஆலயத்தில் போய் 2 ஜோடி புறாவை கொடுத்து அர்ப்பணித்த உடனே அந்த ஆலயத்தில் 2 முதியவர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் அன்னாள், மற்றொருவர் சிமியோன். சிமியோன் வாயிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் அதற்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்குறாரு. சிமியோன் சொல்கிற வார்த்தை பார்த்தீங்களா, லூக்கா 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அந்த 24 அந்த குழந்தையை கையில் எடுத்து, மரியாள் யோசேப்பு குழந்தையை கொண்டு போன உடனே சிமியோன் கையில் எடுத்து, இந்த உலகத்தை மீட்கின்ற மீட்பர் அப்படின்னு சொல்லி அவருக்கு பெயரிடுகிறதை பார்க்கிறோம். பொதுவாக பெற்றோர் அந்த 5 சேக்கலை கொடுத்து அந்த குழந்தையை மீட்கிறாங்க. இங்கே தூய ஆவியானவரால் உந்தப்பட்டு சிமியோன் இந்த திருச்சட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின் அடையாளமாக குழந்தை இயேசு ஆலயத்துக்கு வந்திருக்கிறார், அவரே இந்த உலகத்தின் மீட்பர், அநேகருடைய வீழ்ச்சிக்கும் அநேகருடைய எழுச்சிக்கும் இந்த குழந்தை என்ன பண்ணோம், அடையாளமாக இருக்கிறோம் என்று பரிசுத்த ஆவியானவரால் திருவுளம் பற்றுகிறதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, கோயிலில் மக்கள் அனைவரும் காணுமாறு தான் குழந்தை இயேசுவை யோசேப்பும் மரியாளும் அங்கே போனாங்க. ஆனால் அந்த குழந்தையை சிமியோன், அன்னாள் என்கின்ற முதியவர்களுடைய கண்கள் கண்டது. அங்கே ஒரு வசனம், இது பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளுகின்ற ஒலி அப்படின்னு சொல்லி சிமியோன் சொல்லுவார். ஒருவேளை இந்த குழந்தைய கையிலேந்து உரத்த குரலில் இறைவாக்கு உரித்த அந்த வார்த்தைகள் ஆண்டவருடைய அந்த 5 சேக்கல் கொடுக்க முடியாத நிலைமைக்கு ஈடாக அவர் ஒருவேளை அவரே மீட்பராக வந்திருக்கிறார் என்பதன் அடையாளமாக இருக்கலாம், அல்லது இந்த உலகத்தை மீட்கின்ற மேசியா தன்னை அர்ப்பணித்ததன் அடையாளமாக இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, அப்பழுக்கற்ற ஒரு தூய்மையான பலியாக இங்கே இயேசு ஆண்டவர் எருசலேம் ஆலயத்தில் குழந்தையாக அர்ப்பணிக்கப்படுகிறார். நியாயமாக பார்த்தா மற்றவங்கெல்லாம் அர்ப்பணிக்கிற அந்த அர்ப்பணிப்பு என்பது ஒரு விலங்கு உயிரினம். ஆனால் இங்கே ஒரு அப்பழுக்கற்ற குழந்தை இயேசு ஆலயத்துக்கு அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, முழுமையான பலிப்பொருளின் அடையாளமாக அங்கிருந்தே அவருடைய சிலுவை பாடுகள், இவர் தான் உண்மையாக பலிப்பொருள் என்கின்ற அடையாளமாக இந்த அர்ப்பணிப்பு அங்கே வெளிப்படுகிறது. மக்களுடைய கண்களுக்கு மங்கி போயிருந்த அந்த மீட்பு இங்கே முதிர்ந்த அன்னாளுக்கும் சிமியோனுக்கும் வெளிப்படுகிறது. அதனால தான் சொல்கிறாங்க, உடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லி சிமியோன் சொல்லுகிறார். யாரெல்லாம் தங்களுடைய வாழ்வை கடவுளுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு கடவுள் தன்னுடைய மீட்பை வெளிப்படுத்துகிறார் என்கிற செய்தி இங்கே வெளிப்படுகிறது. யோசேப்பு, மரியாள் தங்களை அந்த ஆண்டவருடைய குழந்தையை வளர்ப்பதற்காக தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். அன்னாள் சிமியோன் தேவாலயத்திலே தங்களை அர்ப்பணித்திருந்தபடினாலே குழந்தை இயேசுவை அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளிலும் மனிதருக்காக அல்ல ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து அர்ப்பணித்து உளமாற செய்யுங்கள். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் கொலோசியர் 3:23, நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து அர்ப்பணிப்போடு உளமாற செய்யுங்கள். நம்ம செய்கிறது அலுவலக பணியாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், குடும்ப வாழ்வாக இருக்கலாம், எதை செய்தாலும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து செய்கிற பொழுது கடவுளுடைய மீட்பை நம்முடைய கண்கள் காணுகிறது. இந்த நாள் முழுவதும் இந்த சிந்தனை வழி கடவுள் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, இந்த தூய பந்தியிலே பங்கேற்பதற்கு நம்மிலே தகுதியில்லை. ஒரு விசை நம்முடைய தகுதியின்மையை உணர்வோம். ஆயக்கருடைய ஜெபத்தை 3 முறை சொல்வோம். தினந்தோறும் திருவிருந்து நம்மை தேடி வருகிறது. இந்த திருவிருந்து ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு அருமருந்து. ஒருவேளை வியாதியோடு கூட நம்ம வரணும்னா விசுவாசித்து, ஆண்டவரே இந்த திருவிருந்து என்னை குணமாக்கட்டும் என்று ஜெபியுங்கள். கஷ்டத்தோடு வேதனையோடு பாரத்தோடு இந்த திருவிருந்தை நீங்கள் பருகிறீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரே என்னுடைய காயங்களை கட்டும், ஆண்டவரே என்னுடைய பாரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று திருவிருந்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை நம்முடைய எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், ஒருவேளை நம்முடைய பிஸ்னஸ் குறித்த எதிர்காலத்தை குறித்த கேள்விகள் இருக்குமானால், ஆண்டவரே இந்த திருவிருந்தின் வழியாக எனக்கு நம்பிக்கையை தாரும் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த திருவிருந்தில் பங்கேற்போம். இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட இந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடரில் கொடுத்து, வாங்கி உண்ணுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்று திருவளம் பற்றினார். அந்தபடியே ஒரு உண்ட பின்பு
பாத்திரத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், உங்களுக்காக அநேகருக்காக பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்று திருவள்ளம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவே, மரணத்தை நினைவு கூறுகிறோம், ஒழித்ததில் இருக்கிடுகிறோம், திரும்ப வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே தோத்திரம் உண்டாவதாக. வாருங்கள், கர்த்தருடைய பந்தி உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கடவுளுடையவைகள் கடவுளுடையவர்களுக்கு. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. பயணிகள் பாதையில் பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. படைப்பதின் அழகு, படைத்தவர் பரிவு, பணிந்துமே நன்றி படைத்திடும் விருந்து. படைப்பதின் அழகு, படைத்தவர் பரிவு, பணிந்துமே நன்றி படைத்திடும் விருந்து. அடிமைகள் உடன் வந்து விடுதலை அருளும் ஆண்டவர் நினைவாகிடும் விருந்து. அடிமைகள் உடன் வந்து விடுதலை அருளும் ஆண்டவர் அருள் நினைவாகிடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. இறைவனின் அரசரில் முன்சுவை இங்கு, இயேசுவின் அடியவர் தங்கும். இறைவனின் அரசரில் முன்சுவை இங்கு, இயேசுவின் அடியவர் இணைவதில் தங்கும். குறைகளை மறக்கும், குருவருள் பலிக்கும், குறையில்லா முழுமைக்கு வாழ்வது பிறக்கும். குறைகளை மறக்கும், குருவருள் பலிக்கும், குறையில்லா முழுமைக்கு வாழ்வது பிறக்கும். பயணிகள் பாதையில் ஈவதும் ஏற்பதும் விருந்ததில் போதுமை, இறைவனு தனைதில் ஈவது புதுமை. ஈவதும் ஏற்பதும் விருந்ததில் போதுமை, இறைவனே தனைதில் ஈவது புதுமை. ஈவதால் என்றும் மறைவது வெறுமை, சாவிலே வாழ்வது மலர்வதே இனிமை. ஈவதால் என்றும் வாழ்வது வெறுமை, சாவிலே வாழ்வது மலர்வதே இனிமை. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. படைப்பதின் அழகு, படைத்தவர் பரிவு, பணிந்துமே நன்றி படைத்திடும் விருந்து. படைப்பதின் அழகு, படைத்தவர் பரிவு, பணிந்துமே நன்றி படைத்திடும் விருந்து. அடிமைகள் உடன் வந்து
விடுதலை அருளும் ஆண்டவர் அருள் நினைவாகிடும் விருந்து வந்து விடுதலை அருளும் ஆண்டவர் அருள் நினைவாகிடும் விருந்து. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் அரசு பொதுத் தேர்வு எழுதுகின்ற ஆண்டவரை 12ஆம் வகுப்பு மாணவர்களும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் தொடங்கி ஆண்டவரே எங்களுடைய திருச்சபை குருசேகத்தில் இருக்கிற இந்த +2 எழுதுகிற அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆண்டவரே உடைய கிருபை, உடைய இரக்கம், உடைய தயவு அவரோடு கூட நடத்தட்டும். நல்ல ஞானத்தை தாரும். பிள்ளைங்கள்லாம் நல்ல முறையில் படித்த பாடங்களை ஞாபகத்தோடு எழுதுகின்ற ஆற்றலை தாரும். பயம், பதட்டம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடும். உடைய தெய்வீக பிரசன்னம் அவரோடு கூட நடத்தட்டும். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாய் 3 கடவுளுடைய ஆசீர்வாதம் இந்த நாள் முழுவதும் நம்மோடும் நமது பணிகளோடும் குடும்ப வாழ்வோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். கல்வாரிக்கு போகலாம் வாரி, கல்வாரிக்கு போகலாம்